வணக்கம் நண்பா, என்னுடைய பேர் விஜய் துரை. இன்றைக்கி வந்து போல்டு W10 ப்ளூடூத் ஹெட்செட்டுடைய ப்ராடக்ட் அன்பாக்சிங்கை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. புதுசாக என்னுடைய சேனலை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து மைந்த்ரான்னு சொல்லி ஒரு வெப்சைட்டு, அதில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மைந்த்ரா. ஸோ அதில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த ப்ளூடூத் ஹெட்செட் வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து கிடச்சிருக்கு. சரி, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸை எப்படி இருக்குன்னு சொல்லி, எப்படி பேக்கிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பாக்ஸ் வந்துடுச்சு பாருங்கள். ப்ளூடூத் ஹெட்செட்டு நம்பர் 1 ரேட்டட் ஆடியோ பிராண்டு இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ போல்ட் ப்ரீமியம் லெதர் டெக்ஸ்சர் ஸ்பாட்டியல் ஆடியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் டியூல் டிவைஸ் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து வேர்டெக்ஸ் வயர்லெஸ் இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ மேட் இன் இந்தியா. ஃபுல்லாக வந்து பேக்கிங் ஆகிருக்கு. அல்ட்ரா லோ லேட்டன்சி கேமிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் இருக்குது இந்த ப்ளூடூத்தில். அப்புறம் பூமேக்ஸ் டெக் பாக்ஸ் டிரைவர்ஸும் இருக்குது. என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்குது. ஹை ஃபிடிலிட்டி அக்கோனிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள். சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 1 இயர் வந்து வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாம் இப்போது. ஸோ அவசரமாக வந்து வீடியோ எடுத்ததால் ஒரு கத்திரிக்கோள் கூட பக்கத்தில் எடுத்து வச்சுக்கல. நம்ம வாயிலே வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ வாயிலே இல்லை, கையிலே வந்து பிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த பேக்கிங்கு. ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ கவர் எடுத்துட்டேன். BOULT ப்ராடக்ட் ரேட்டிங்ஸ் வந்து 20 லட்சத்துக்கு மேலே வந்து ப்ராடக்ட் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஹாப்பி 2 கோடிக்கு மேலே ஹாப்பி கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் வேரபிள் பிராண்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, நான் வாங்கின ப்ராடக்டை வந்து ரிவ்யூ பண்ணி போடலான்னு சொல்லி இந்த வீடியோ. ஸோ ப்ரொமோஷன் நினச்சிக்காங்க. என் சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகிறதுக்கே ஒரு பல காலம் ஆகும். ஸோ நான் 4000 வாட்சர்ஸ்க்கே வந்து 1000 வாட்சர்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கேன். அது என்னுடைய மிஸ்டேக் தான். நான் வந்து வீடியோ வந்து நிறையா க்ரியேட்டிவிட்டியாக என்னால் வந்து போட முடியறதில்ல. ஸோ கண்டினியூட்டியும் இல்லை. சரி, வாங்க பார்க்கலாம். அதனால் ப்ரொமோஷன் வீடியோ நினச்சிக்காதீங்க. நான் வாங்கின ப்ராடக்டை வந்து நான் இந்த அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறது. சேனல் வந்து மானிட்டேஷனும் அவ்வளோ ப்ரொமோஷனும் கிடையாது இது, சரிங்களா? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். சரி, வாங்க. இது போல்ட்டு. ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணவுடனே ஒரு QR கோட் கொடுத்துட்றாங்க. ஸ்கேன் அண்ட் செக்யூர் ஃபார் எக்ஸ்டெண்டட் 3 months வாரண்ட்டி. 3 மாதம் வாரண்ட்டியை வந்து எக்ஸ்ட்ராவும் கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டு ரிஜிஸ்டர் ஃபார் 15 months வாரண்ட்டி. 15 மாதம் வாரண்ட்டி வேணும் அப்படின்னா இந்த ஸ்கேன் பண்ணி நம்ம பதிவு பண்ணிக்கணுமா. ஸ்கேன் த QR கோடு, ஃபில் யுவர் டீட்டெயில்ஸு, யூ ஆர் செட் வித் வாரண்ட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்பட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாதீங்க. மைல்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு 15 நிமிஷம், 1/2 hour, இல்லை 20 நிமிஷம் உங்கள் காதுக்கு காதுக்கு பொறுத்த மாதிரி. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம காதுகள் ரொம்ப சத்தமான ஒலிகளை வந்து வச்சு கேட்கக்கூடாது. ரொம்ப காதுகள் வந்து ரொம்ப சென்சிட்டிவான உறுப்பு. ஸோ அதனால் வந்து நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம
அப்படின்ற பொறுத்து தான் நம்மளுடைய காதினுடைய செவித்திறன் வந்து இருக்கும். ஸோ வயசாக அதிகமாக சவுண்டு கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய காதுகள் பாதிக்கப்படும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. முன்னெல்லாம் ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்செட் வரும். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒயர் இல்லாமல் போடுறதுனால மினிமலாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வாங்கினேன். பெரிய அளவில் வந்து நான் போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய காதினுடைய செவித்திறன் வந்து பாதிக்கப்படும். ஸோ ஓரளவு தான் பயன்படுத்தணும். ரொம்ப அதிகமாக பயன்படுத்தாதீங்க இந்த ப்ளூடூத் ஹெட்செட் வந்து, சரிங்களா? இப்போ வந்து பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணிட்டேன். அதாவது இந்த பாக்ஸ்லேருந்து எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ இது எடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நல்ல ஒரு ஃபினிஷில் இருக்குது. ஸோ கிரிப்னஸாக இருக்குது. கொஞ்சம் பிளாஸ்டிக் தான், பட் ஆனால் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓகே, சரி, ஓகே. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஓகே, இதை வந்துச்சு கேபிள் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர் பட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம போயிடுச்சேன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம போட்டுக்கலாம். 4 இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ இதுதாங்க யூசர் மேனுவலு, கேபிள், இயர்பட்ஸ். ஸோ ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம அந்த இயர்பட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இதுலேயே வந்து பிளாக் வேரியண்ட்டும் வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்லாம் எங்கன்னா கீழே வந்து தெரியாது, பார்வையாக இருக்காதுன்னு சொல்லி தான் நம்ம ஒயிட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், ஒயிட்டு நல்லா இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணுறேன். ஆல்ரெடி சார்ஜில் தான் இருக்குது. ஸோ ஒயிட் லைட் எரியுது பாருங்கள், சார்ஜில் தான் இருக்குது. ஸோ இந்த இயர்பட்ஸ்லையுமே லைட் எரியுது, லைட் எரியுது, பிளிங்க் ஆகுது பாருங்கள். இயர்பட்ஸில் லைட் எரியுது, நம்மளுக்கு சார்ஜ் ஆகிறது நல்லா தெரியுது. ஸோ பாருங்கள், இது வந்து 50 ஹவர்ஸ் வந்து 55 ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி நான் வெப்சைட்டில் பார்த்துருந்தேன். இது வாங்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் 5 வெர்ஷன் 5.4. ஸோ அதனால் நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்கும்னு சொல்லி தான் நான் பார்த்துட்டு வாங்கினேன். வெப்சைட்டில் வந்து நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு அவுட்புட் கிடைக்கும், கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதில் பார்க்கலாம் என்னென்ன இது கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஓகே, இதில் ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இதுன்னு சொல்லி அட்வான்டேஜ் எதுவும் கொடுக்கல. ஸோ இதை அப்படியே பாருங்கள், இது கண்டினியூ பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ நான் வந்து செக் பண்ணிவிட்டு நான் அப்படியே இந்த கண்டினியூவேஷனை வந்து நான் போடுறேன் இதில் வீடியோவில். ஸோ இது செக் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். நான் என்னோடய சவுண்ட் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். இதோடைய கண்டினியூவேஷனும் கண்டிப்பாக வரும். ஓகே நண்பர்களே, இது பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ண போகிறேன். இப்போது நான் சவுண்ட் குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு. நண்பர்களே, இங்கே பாருங்கள், ப்ளூடூத் ஹெட்செட் வந்து நான் போட்டிருக்கேன். நல்ல காதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, நல்லா ஃபிட்டிங் ஆகிருக்கு. ரொம்ப வந்து ஏதோ வந்து என்ன எர்னாமிக் இஷ்யூ இருக்க மாதிரி தெரியல. ஸோ ரொம்ப இந்த ஹெட்செட் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது.
பாஸ் வந்து அதிகமாக இருக்குது, பேஸ் வந்து அதிகமாக இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது பாட்டு கேட்குறத விட அந்த பாடல் வரிகளுடைய சத்தங்களோட பேஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டைப் சி கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இதில் வந்து ப்ளூடூத் ஹெட்செட்டில். ஸோ 10 நிமிஷம் சார்ஜ் போட்டாலே வந்து 150 நிமிடங்கள் வந்து இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் தான், ஆனால் வந்து லெதர் மாதிரி வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகுதா இல்லையான்றது தெரியறதுக்கு அந்த இண்டிகேட்டரும் வந்து இருக்குது. ஸோ லைட்டு எரியுது பாருங்கள், அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. ஸோ இண்டிகேட்டரும் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது IPX5ன்ற வாட்டர் ரெசிஸ்டண்ட் இருக்குது. ஸோ ஸ்வெட் ப்ரூஃபு அண்டு வாட்டர் ரெசிஸ்டண்ட் ரெண்டுமே இருக்குது. ஸோ வாட்டர் ரெசிஸ்டண்ட் IPX5ன்ற IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா 55 மணி நேரங்கள் வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் ஹெட்செட்டை. அதுக்கடுத்து வந்து ஆடியோ குவாலிட்டி ஓகேவாக இருந்தது. இந்த ரேஞ்சுக்கு வந்து நான் மைந்த்ராவில் வந்து 750க்கு வாங்கியிருக்கேன் இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டை ஆஃபர் ப்ரைஸில். ஸோ இது சூப்பராக இருக்குது இந்த ரேஞ்சு பட்ஜெட்டுக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டியூல் கனெக்டிவிட்டி மோடும் இருக்குது இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டு. 2 டிவைஸும் கனெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த டிவைஸில். ஸோ அதுக்கடுத்து வந்து என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் இருக்குது, கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி நாய்ஸ் கேன்சலேஷன் ENC சொல்லுவாங்க. இதில் வந்து 4 மைக்ஸ் இருக்குது. ஸோ என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்திங்கன்னா 5.4 லேட்டஸ்ட் வெர்ஷன். அதனால் வந்து கனெக்டிவிட்டியும் வந்து நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து லோ லேட்டன்சி ப்ளூடூத் 45 ms லோ லேட்டன்சின்னு சொல்கிறாங்க. இது வந்து கேமிங்க்கும் நல்லாயிருக்கும், லோ லேட்டன்சி இருந்துச்சு அப்படின்னா கேமிங்க்கும் நல்லாயிருக்குன்ற மாதிரி போட்டிருந்தது. ஸோ இது வந்து யூஸ் பண்ணி பார்த்ததில் நான் பாட்டு கேட்கும்போது பேஸ் வந்து அதிகமான சவுண்டாக இருந்தது. ஓகே, இந்த ரேட்டுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்து தான். ஸோ பாருங்கள், லோ பட்ஜெட்டில் ஒரு இப்போ ஒரு வெர்ஷன் கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் 5.4 லேட்டஸ்ட் வெர்ஷன் வாங்கியிருக்கேன். இந்த ரேட் பட்ஜெட்டில் கிடைக்கிறது ரொம்ப கம்மியான விலையில் நான் வாங்கியிருக்கேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.